வணக்கம் நண்பர்களே, இன்றைய வீடியோ பதிவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோட்டை மாரியம்மனுடைய வரலாற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாருங்கள் வீடியோக்குள் செல்லலாம். இந்த அம்மாவுடைய வரலாற்றை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நாம் சிறு வயதில் கோட்டை மாரியம்மன் என்ற ஒரு படம் பார்த்திருப்போம். அந்த படத்தில் ஆரம்ப பாடலிலேயே சொல்லப்பட்டிருக்கும், திண்டுக்கல் மலைக்கோட்டை பிறக்கும் போதே அந்த அம்மா பிறந்திருப்பார் என்று. இதனால் இவருக்கு கோட்டை மாரியம்மன் என்று பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. திண்டுக்கல் மலைக்கு புராண காலத்தில் திண்டீஸ்வரம், பத்மகிரி என்ற பெயர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த மலையானது ஒரு திண்டு மாதிரி இருப்பதினால் இந்த ஊருக்கே திண்டீஸ்வரம் என பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. சரி, இந்த கோட்டை பிறக்கும்போது இந்த அம்மா எப்படி பிறந்திருப்பாள் என்று பார்த்தால், நாம் தற்போது பார்க்கக்கூடிய கோவில் திண்டுக்கல்லுடைய அடிவாரத்திலேயே இருக்கிறது. 1780களில் இருந்து 1790களில் இந்த பகுதிகளில் திப்பு சுல்தானுடைய கோட்டை இருந்ததாகவும், திப்பு சுல்தானுடைய படைவர்கள் அனைவரும் கவாத்துக்கு செல்வதாகவும், அதாவது பரேட் செல்வதாகவும், இப்போது இந்த கோவில் இருக்கக்கூடிய பகுதியானது அப்போது படைவர்களுடைய மைதானமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த மைதானத்தினுடைய முகலாய மன்னன் திப்பு சுல்தானாக இருந்தாலும் அவருடைய படையில் நிறைய இந்துக்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மைதானத்தில் அவங்களுக்கு ஒரு காவல் தெய்வம் வேண்டும் என்று ஒரு பீடத்தை மட்டும் வைத்து வழிபட்டு இருந்திருக்காங்க என்று சொல்லப்படுகிறது. அப்படி அவங்க வழிபட்டு கொண்டிருந்த அந்த தெய்வம்தான் இப்பொழுது நமக்கு கோட்டை மாரியம்மன் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக இந்த கோவில் வயது என்னவென்று பார்த்தால் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் பழமையானது சொல்லப்படுகிறது. ஆனால் திப்பு சுல்தான் ஆட்சி காலத்தில் இந்த கோவில் உருவானது என்று சொல்லப்பட்டால் கிட்டத்தட்ட 220லிருந்து 240 வருடங்கள் பழமையாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. எந்த கோவிலும் இல்லாத பல சிறப்புகள் இந்த கோவிலுக்கு இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது. அதில் முக்கியமாக என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த கோவில் திருவிழா நாட்களில் மாரியம்மன் பெருமாள் போல் அவதாரம் எடுத்து காட்சி தருவார் என்று சொல்லப்படுகிறது. பெயருக்கு பெருமாள் போல் இல்லாமல் தச அவதாரத்தில் விஷ்ணு பெருமான் எப்படியெல்லாம் அவதாரம் எடுத்து வருவாரோ அதுபோல் அவதாரங்களை எடுத்து இந்த கோவிலில் நடக்கக்கூடிய திருவிழா, மாசி மாத திருவிழாவில் பக்தர்களுக்கு காட்சி தருவாங்க என்று சொல்லப்படுகிறது. இது மட்டும் இல்லைங்க, மாசி மாத திருவிழாவில் மாரியம்மன் பெருமாள் எப்படி ஒரு ஆனந்த சைனராக இப்படி பாம்பின் மீது படுத்து காட்சி தருகிறாரோ அதுபோல் மாரியம்மனும் இந்த கோவிலில் நடக்கக்கூடிய தெப்ப உற்சவத்தில் ரங்கநாதர் சுவாமி சைன குளத்தில் நமது காட்சி தருவாரோ அதே போல் காட்சி தருவார் என்று சொல்லப்படுகிறது. ஆடி மாதம் முழுவதுமே இந்த கோவில் விமர்சையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஆடி வெளியில் கூட்டம் அலைமோதும்னு சொல்லப்படுகிறதுங்க. திண்டுக்கல் முழுக்கவே திண்டுக்கல் மக்களுக்கு எத்தனையோ குலதெய்வங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடியது இந்த திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் தான் என்று சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவிலை பற்றி சொல்லக்கூடிய வேறு ஒரு முக்கிய செய்தி என்னவென்று பார்த்தால், கோவிலில் உள்ள மூலவர் சிலை, அதாவது மாரியம்மன் ஒரு காளியினுடைய அவதாரத்தில் காட்சி கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுது. 8 கைகளுடனும் கோரைப்பற்களுடனும் ஒரு ஆக்ரோஷமான வடிவத்தில் காட்சி கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுது. காளி உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாரியம்மன் எந்த ஒரு மாரியம்மன் சிலையும் சுலபமாக அசைச்சக்கூடி பார்க்க முடியாது. மற்ற கோவில் எல்லாத்திலையும் மூலவருக்கு பிரதிஷ்டை பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் நாம் இங்கே பார்க்கக்கூடிய காளி ரூபத்தில் இருக்கக்கூடிய கோட்டை மாரியம்மன் அவரை பிரதிஷ்டை தான் செய்தார்கள் என்று சொல்ல முடியாது, நம்ப முடியாத அளவில் ஒரு சுயம்பு சுவாமி மாதிரி பூமியிலிருந்து பிறந்து சுவாமி மாதிரி காட்சி கொடுக்கிறார்கள். இவர் அமர்த்திருக்கக்கூடிய இந்த பீடத்தினுடைய அடிவார பகுதியில் பூமிக்கு கீழ் ரொம்பவும் ஆழத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த மாரியம்மன் சிலையில் பின்பகுதியில் ஒரு துவாரம் இருக்கிறது என்றும், அதன் வழியே சூரிய பகவான் வருடத்திற்கு குறிப்பாக சில நாட்களில் இந்த சுவாமிக்கு தரிசனம் செய்துவிட்டு இந்த சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செல்வார் என்று சொல்லப்படுகிறது. சிலையினுடைய பின்பகுதியில் அம்மன் சிரசில் இருக்கக்கூடிய துளையின் வழியாக மார்ச் மாதத்தில் 9, 10, 11 சித்திரை தேதி இந்த தேதிகளில், அக்டோபர் மாதம் 2, 3, 4 இந்த தேதிகளும் சூரிய பகவான் அந்த சிரசினுடைய வழியாக இந்த தேய்பிரையினுடைய முகம் முழுவதும் பரவியிருந்த இந்த தேவியை தரிசனம் செய்துவிட்டு செல்வார்கள்னு சொல்லப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் எந்த இடத்திலும் இல்லாத சிறப்பு இந்த கோவிலுக்கு உண்டு என்று சொல்லப்படுகிறது. இப்போது இந்த கோவில் திண்டுக்கல்லினுடைய மிகப்பெரிய கோவிலாக உள்ளன. இந்த கோவிலுக்கு பல லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்து செல்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாத இப்போது இந்த கோவில் திண்டுக்கல்லுடைய மிகப்பெரிய கோயிலாக உள்ளன. இந்த கோவிலுக்கு பல லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்து செல்வார்கள் என்று சொல்லப்படுகிறது.
1904ஆம் வருடத்தில் இந்த ஊர் பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து 5 சமூகத்திலிருந்து 10 அறங்காவலர்களை தேர்வு செய்ததாக சொல்லப்படுகிறது. இப்படி பரம்பரையாக வரக்கூடிய அந்த அறங்காவலர்கள் தான் இந்த கோவிலிற்கான அனைத்து திருப்பணிகளும் செய்து இந்த கோவிலின் நிலையில் உயர்த்தி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயம் இந்த கோவில் திப்பு சுல்தான் காலத்தில் அவருடைய படைவர்களால் கட்டப்பட்டது என்று சொல்லப்பட்டாலும் மதுரை பாண்டிய மன்னன் ஒன்றாம் சடையவர்மன் குலசேகர பாண்டியன் காலத்திலே ராஜராஜேஸ்வரி கோவில் என்று இங்கு சுவாமிக்கு இருந்ததாகவும் இந்த கோவில் சிதலமடைந்து போய் பிற்காலத்தில் கோட்டை மாரியம்மன் உருவானது என்றும் சொல்லப்படுகிறது. மாசி மாதம் வந்தாலே திண்டுக்கல் களை கட்டி நிற்கும் என்றும் 20 நாட்கள் திருவிழா நடக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் மாசி மாதம் வந்தால் திண்டுக்கல் களை கட்டி நிற்கும், 20 நாட்கள் திருவிழா நடக்கும். திருவிழா ஆரம்பிக்க 3 நாட்கள் முன்னாடியே பூத்த மலர் பூ அலங்காரம் என்று சொல்லக்கூடிய ஒரு வியாழக்கிழமையில் இந்த கோவில் சுவாமிக்கு பூக்களால் அலங்காரம் செய்து நிறைய பூக்கோலங்கள் போட்டு இந்த திருவிழாவை ஆரம்பிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. பிறகு மக்கள் எல்லோரும் நிறைய தட்டில் பூக்களை கொண்டு வந்து இந்த பூச்சூடுதல் விழாவில் சிறப்பாக செய்வார்கள். பிறகு ஒரு நாள் விட்டு ஞாயிற்றுக்கிழமையில் திருவிழா சாத்துவாங்க என்று சொல்லப்படுகிறது. அதாவது திருவிழா சூட்டுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. பிறகு செவ்வாய்க்கிழமையில் கொடியேற்றம் செய்வார்கள். அந்த வாரத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் நாகலேகர புறப்பாடு என்று சொல்லக்கூடிய சுவாமி புறப்பாடி செல்வார்கள். பிறகு இதற்கு அடுத்த வாரத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் பூக்குழி ஆரம்பிக்கப்படும். அன்று இரவில் பெரிய தேரோட்டம் நடக்கும். அடுத்த சனிக்கிழமை இரவு முழுக்க தசாவதார காட்சியில் அம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார் என்று சொல்லப்படுகிறது. மதுரையில் அழகர் எப்படி தசாவதாரத்தில் காட்சி தருவாரோ அதே போல் இங்கு அம்மனும் காட்சி கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. பிறகு ஞாயிற்றுக்கிழமையில் மஞ்சள் நீராட்டி அன்றைக்கு இரவில் கொடி இறக்கப்படும். பிறகு திங்கட்கிழமை இரவில் ஊஞ்சல் உற்சவம், செவ்வாய் மாலையில் தெப்ப தேரோட்ட உற்சவம் நடக்கும். இந்த கோவில் தெப்பமே கிடையாது என்று பார்த்தால், ஆனால் செயற்கையாக உருவாக்கப்பட்டு தெப்பத்தில் எப்படி ரங்கநாதர் சைன கோலத்தில் இருப்பாரோ அதே மாதிரி இங்கே மாரியம்மன் சைன கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த கோவிலில் பிள்ளையாரப்பர், நரசிம்மர், நவகிரகங்கள், மதுரை வீரர் சுவாமி, முனீஸ்வர சுவாமி, கருப்பண்ண சுவாமி என அனைத்து சுவாமிகளும் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. எல்லா ஊர்களிலும் மாரியம்மன் கோவிலில் என்னென்ன நேர்த்திக்கடன் செய்யப்படுமோ அனைத்து நேர்த்திக்கடனும் இங்கும் செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. எடுத்துக்காட்டாக என்னென்ன சொல்லணும்னு பார்த்தா, தீ மிதித்தல், அலகு குத்துதல், பூ மிதித்தல், தீச்சட்டி எடுத்தல், முளைப்பாரியம் எடுத்தல் போன்றவற்றின் நேர்த்திக்கடன் அனைத்தும் இங்கு நடக்கும். இப்படி தான் திண்டுக்கல் மாரியம்மன் கோயில் உருவானது வரலாறு என்று சொல்லப்படுகிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கனும் ப்ரெஸ் செய்து விடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் செய்து நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது என்பதை கமெண்டில் உங்கள் கருத்தை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.